தொடர்ந்து பேசிய மற்றொரு வழக்கறிஞரான ஜெயசிங், தனியார் வாகனத்தில் ஜெயராஜ், பெனிக்ஸ் இருவரும் கோவில்பட்டி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது நிரூபணமாகியிருக்கிறது. ஒரு லத்தியில் மட்டுமே ரத்தம் இருந்ததாக எதிர்த்தரப்பில் வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. காவல் நிலையத்தில் இருந்த கண்காணிப்பு கேமராக்களின் பதிவு அளிக்கப்பட்டு இருந்ததை டெக்னிக்கல் எக்ஸ்போர்ட் மூலம் ரெக்கவரி செய்து அந்த பதிவு காட்சிகள் அனைத்தும் சாட்சியாக எடுக்கப்பட்டுள்ளன. ஜெயராஜ், பெனிக்ஸ் இருவரது பின்பக்கமும் லத்தியால் அடிக்கப்பட்டு தோல் இல்லாமல் இரத்த காயத்துடன் இருந்ததை நான் எனது செல்போனில் படம் எடுத்தேன். நாங்கள் கடுமையாக போராடிய பிறகுதான் எஃப்ஐஆர் போஸ்ட்மார்ட்டம் அறிக்கை வாங்க முடிந்தது என்றார். ஜெயராஜ் மனைவியும் பெனிக்ஸின் தாயாருமான செல்வராணி, எந்த தவறும் செய்யாத என் கணவர் மற்றும் மகனை போலீசார் கொடூரமாக தாக்கி கொலை செய்திருக்கிறார்கள். இது போன்றவர்களுக்கு நீதிபதி கொடுக்கும் தண்டனை உச்சபட்சமாக இருக்கும் என்று நம்புகிறோம். அப்போதுதான் இனி எந்த ஒரு குடும்பத்தினருக்கும் இது போன்ற சம்பவங்கள் நடக்காமல் இருக்கும் என்றார் சோகமாக. 9 பேருக்கும் கொடுக்கப்படும் தண்டனை லாக்அப் மரணங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கட்டும்.